இட்லி வடை சாம்பார் சாப்பிட்டாச்சு. எத்தனை தாங்க வாங்க போகிறோம்? ஏமா சூறக்கா எத்தனை தாங்க? கம்மியாக கெடு தர மாட்டாங்க. 18 ரூபாய் அவங்களே வாங்குறது 18 ரூபாய். எனக்கு உங்கள் ஊர் தான் இது இல்லை? இங்கேயே 18 ரூபாய். நம்ம ஊர்லாம் என்ன ஆகுது? 15 ரூபான்னு போட்டு கொடுங்களா? அப்படி அப்போ என்ன பண்ணுறதுப்பா? இது கிட்ட கடை இருக்காதா? கடை உள்ளே இருக்காது. உள்ளே தேங்காய் இருக்காதா கடை? இதான கோயில் கடை இது உள்ளே தானே உள்ளே இருக்குமா அந்த கோயில்? அப்போ வாங்கிக்கோ. என்ன பண்ணுறது? இருபது ரூபான்னு கொடுக்க சொல்கிறீங்களா? அதாம்மா எவ்வளோன்னு கொடுக்குறீங்கப்பா? 20 ரூபான்னு போடுப்பா. 20 ரூபா கம்மி பண்ண மாட்டோமா? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம உண்டுன்னே போவோம்ப்பா. அப்பா வெடித்தா அடிக்கிட்டோம். நம்ம கை பிஞ்சிடும். பொடி போடுமா. நீ என்னதுடா கூட மறந்துட போறா? என்னப்பா அதில் போட்டா பிள்ளையார்பட்டி சரியான குளமாகுதுல்ல. குளங்க பார்த்த மாதிரி இருந்தால் பண்ணவாட்டி. அங்கே தான் தங்க ஓடிச்சோம் கரெக்டா? அப்போ பார்த்தோம். பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வந்துருக்குறோம் செல்ல பிள்ளைங்களா. உள்ள கோயிலில் போய் பார்த்துட்டு பிள்ளைக்கு முடி காணிக்க வந்துருக்கேன். பையனுக்கு கொடுத்துட்டு சூறக்காய் 51 காய் சூறக்காய் விட்டுட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்படி நம்ம காணிக்க எதுனா போட்டுற வேண்டியது தான். ஃபுல்லாக செய்யும்போது நமக்கு நான் இருபது அப்பா எடுத்துன்னு வருவான். விடு. அசிங்கமாக வேண்டிங்கன்னா தான் செய்யணும். தாத்தா திருப்பதிக்கு போ. இங்கே தானே மோடி அப்படி ஆள் வந்தால் தான் போகணுமாம்மா? காலியாக இருக்குதுலங்க யாரும் இல்லாத. இல்லை இங்கெல்லாம் ரொம்ப கூட்டம் வர மாட்டாங்க போல இருக்குது. நம்ம வீடுங்களாம் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி தானே? வாங்க என் அன்பு உள்ளங்களே, வாங்க வாங்க. இப்படி வராது, இப்படி பேக்கில் தான் வரும். நம்ம கஷ்டம் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். பேக்கில் மலையை காட்டுறேன். இப்போ பிள்ளையார்பட்டி 2 பேருமே பண்ணலாம். யூடியூப்ல போடலாம். முன்னாடி கேமரா ஃப்ரண்ட் கேமரா போடுங்க. பசங்களை காட்டக்கூடாதுல்லப்பா, ஃபேஸில் காட்டக்கூடாதுல்லப்பா. நான் எப்பவுமே பசங்களை காட்டக்கூடாது. நம்ம பிள்ளைங்க வெளியே தெரியக்கூடாது யாரும். அந்த ஹோட்டலில் பால் குடிச்சியா? அப்போ கூட தாத்தா மட்டும் கட் பண்ணி தள்ளிட்டு தாத்தா மட்டும் போட்டு விட்டேன். கொஞ்சம் அப்போ குனிடாமல் தலை மட்டும் தெரிஞ்சிச்சு. சரி தலை தானே தெரிஞ்சதுன்னு விட்டேன். பேக் வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். குழந்தைய பாருங்க, சின்ன பாப்பாவை. முடி காணிக்க எடுக்கிற இடத்துக்கு போகிறோம் பிள்ளைங்களா. இது என்னம்மா இந்த ஊரில் நியாயமாகுதுமா? ஜுலோனுக்குது. எப்படி இருக்குது பாருங்களா மாலைலாம். கோயில் ரொம்ப கூட்டம் இல்லை. வேண்டுதலுக்கு அசரம் வந்தது இல்லைங்களா? ஃபுல் கிராமம் தான் இங்கே. இவங்க இது வந்து முடி காணிக்க எடுக்கிற இடம். நாளுக்கு 110 ரூபாயா. பிள்ளையார்பட்டி அன்புலாட்ச்.
நீங்கள் அங்கேயே இருக்கிறதுக்கு வர நிழலாக இருங்க அங்கேயே. குழந்தைய பார்த்துக்கிறீங்களா? அது என்னமா ஏரி மாதிரி இது பார்த்துட்டு வரேன். ஏங்க அது ஏரி ஏரியா பார்த்துட்டு வரேன். அங்கே ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குது. பிள்ளையார்பட்டி கோயில் நல்ல பெருமை வாய்ந்த கோயில். வாங்க கோயிலுக்குள்ளே போக போகிறோம். வாங்க உள்ளே வாங்க செல்ல பிள்ளைங்களா. சக்தி வாய்ந்த கோயில். வருஷம் என் பிள்ளை வந்து இங்கே 51 தேங்காய் 101 தேங்காய் செதுருக்காய் விட்டு மொட்டை அடிச்சுட்டு காணிக்கை செலுத்திட்டு போவான் என் பிள்ளை. நாங்கள் உள்ளே போகிறோம். கும்பாபிஷேகம் நடந்திருக்கு போல் கோவிலுக்கு. இந்த மேலே இருக்கிற சிற்பங்களை பாருங்க, அழகா சூப்பராக இருக்குதுல்லப்பா. இதுதான் அவ்வளோதான், இப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் அங்கே போய் என்ன சொன்னால் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இதுதான் எடுப்பா. பண்ணிட்டப்பா. கட்டிங்க. வாங்க செல் நாட் அலவுடா. அதனால் செல்லை வந்து நம்ம வெளியே எடுத்து வந்துட்டு உள்ளே பார்க்கக்கூடாது வந்துட்டோம். கோயில் உள்ள செல்லு அலவுடு இல்லையா பிள்ளைங்களா, அதனால் வெளியே வந்துட்டோம். இங்கே இருக்கிறாரு என்ன சாமின்னு தெரியல, உள்ளே போக முடியல, கூட்டு போட்டிருக்காங்க. இப்படி பாருங்கள், வாங்க குளத்தை பார்க்கலாம். குளம் பாருங்கள், எவ்வளோ பெரிய குளம் பார்த்தீங்களா? குளம் சரியான குளம், எவ்வளோ பெரிய குளம் பாருங்க. சூப்பராக இல்லை? அழகாக இருக்கு பாருங்க. அழகாக இருக்கும். அதுதான் உள்ள செல்லு வந்து அலவுடு இல்லைன்றாங்க. எதனா பிடிச்சி வச்சிட்டாங்கன்னா தொல்லையாகிடும். நம்ம இப்படியே வந்துட்டோம். இனி சூறக்காய் விட வேண்டியது தான். 101 காய் சூறக்காய் விட போகிறேன். இப்போ பாருங்கள், இரு மண்டியில் பட போகுது. அப்பாட்ட கொடுத்துரு. இங்கே வாடாம்மா, நம்ம பார்க்கலாம். நீ போவாதங்க, கசகசன்னு இது வழிக்கு விழுந்துருவேன். ஒன்று அடிப்பா, நாங்கள் பாத்திரம். நல்லா வேண்டிக்கம்மா சாமலா, நல்லா வேண்டிக்க. அடுத்த வருஷம் வரும்போது என் பிள்ளைக்கு ஒரு சொந்த போடு. ஏன்பா அவனுக்கு தெரியாதுப்பா, விடுப்பா. ஐயோ தண்ணி கல் இருக்குமே உள்ள. நீ போ வழிக்கு வந்துடுவ. அம்மே தூக்கி அடியே, அப்பா கிட்ட கூடலண்ணா கண்ணில் கண்ணில் அடிச்சுட்டு போதுமா, ஓடு. அது அவரை ஏந்து வர முடியாது, கொடுத்து வாங்கியாச்சு, அவ்வளோதான். அடி போடு. ஓம் கணபதி, ஓம் கணபதி போடு. ஐயோ ஒன்றுன்னு போதுடா.
அந்த தண்ணி நிற்கிதுல அது நாறுது ஒரு உள்ள கல்லுக்குதாப்பா உள்ள கல்லுக்குதா அப்புறம் நான் அவன் தெரியல கோவா நம்ம மேலே போட போதும் பார்த்தியா அச்சு மூஞ்சிக்கிறேன் பல்லு கிழிஞ்சிடும் போடுற அழகா நம்ம அடிக்க பார்க்கலாமா நம்ம இது அவங்கள அப்படியே பேக் கேமரா போட்டு எடுக்கலாம் வா நம்ம பார்க்கலாம் அது மாதிரி இது அவங்கள அப்படியே பேக் கேமரா போட்டு எடுக்கலாம் நான் அச்சா உருணுங்க தான் போவோம் குழந்தைக்கிறா வெரி குட் வந்துரு சரி அப்பா அடிச்சுட்டு நம்ம போய் உட்காரலாமா வாங்க நம்ம மரத்தில் வேண்டின்னு வரலாம் வா மரத்தாண்ட போய் நம்ம வேண்டின்னு வரலாம் வா வேண்டிய கண்டிப்பாக நிறைவேறும் சக்தி வாய்க்கு மரத்து உள்ள பேசல அளவு இங்கே வந்து வேண்டியதான் கண்டிப்பாக நம்ம பைபிள் வர வசனம் காய்க்கு கல்யாணம் கல்யாணம் ஆகிடணும் கொண்டு இருக்கும் சோசமான பாடி எல்லாருக்கும் கொண்டு கண்டிப்பா நான் வாவியா ஏறி ஏறி எதுக்கு நிற்காம நம்ம அடி முடிய உடையாது செல்லம்மா குஞ்சு எடுக்கிறாரு அவர் என்னத்தை அப்படி எடுக்கிறாரு தெரியல உடையில போடுது